என்ன தெரியும்? என்ன தெரியும்? இந்த நாட்டில் எல்லாவனும் வெளியே இருக்கிறான். யாரு? மக்களுக்காக போராடியவன்லாம் உள்ள இருக்கிறான். கற்பழிச்சவனா மக்களுக்காக போராடியவன்லாம் உள்ள இருக்கிறான். கற்பழிச்சவங்களாம் 3 மாசத்துல வெளியே வந்துடுறான். நல்ல சட்டம், சிறந்த சட்டம், திராவிடத்தின் சட்டம். கற்பழிச்சவன், கொலை பண்ணவன், பிள்ளைய கடத்தினவன், ஆள் அபகரிப்பு பண்ணவன், குழந்தைய கடத்திட்டு போனவன், ஜாபர் சாதிக்கணும் ஒருத்தன் கூட இருக்கிறான், அவன் எல்லாரும் இவனுங்களே வச்சுக்குவானுங்க. ஆனா எங்க பார்த்தாலும் ஊழல். அதிமுக ஊழல் செய்து திமுக சொல்லும், திமுக ஊழல் செய்யறோம், அதிமுக சொல்லும். 2 பேரும் திருடனுங்கடா நீங்க. நான் சொல்றேன், நீ 2 பேருமே திருட. நாங்க தெருவில் கத்திட்டு இருப்போம், அதெல்லாம் யாருமே கண்டுக்கிறது இல்ல. எலெக்ஷன் வரும்போது 1000 கொடுத்தா 2000 கொடுத்தா உடனே ஓட்டு போட்டு அப்புறம் இங்க வந்துட்டு எங்கிட்ட ஐயா வீடு அடிக்கிறாங்க, நிலத்தாப்பு அடிக்கிறாங்கன்னு இங்க வந்துறீங்க. மக்கள் முத சிந்திங்க, சிந்திங்க. எங்க வேட்பாளர்கள் என்ன தகுதியோட இருக்கிறாங்க நீங்க ஆராயுங்க. நாங்கள் என்ன சாதியும் பார்க்காதீங்க, நாங்க என்ன சாதிக்க இந்த மண்ணுக்காக வந்து நிக்கிறோம்னு பாருங்க. அம்மா வயிற்றில் பிறந்த அத்தனை பேரும் அம்மனமா தான் பிறந்தீங்க. இதுல சாதி எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? 234 வேட்பாளர்கள், 120 வேட்பாளர்களுக்கு மேல இளைஞர்கள் இந்த தேர்தலில் நின்றுட்டு இருக்கோம். எந்த கட்சியாச்சும் இளைஞர்களுக்கு கொடுக்குதா? அவன் பையனை கொடுத்துறான். கேஎன் நேரா அவர் பையனை கொடுத்துறாரு. எல்லா அமைச்சர்களும் அவன் பையனை கொடுக்குறான். ஆனால் எங்கள் அண்ணன் அவர் பையனுக்கு கொடுக்குறாரு. யாரு? தமிழ் மண்ணின் பையனுக்கு கொடுத்துருக்காரு சீட்டை. இந்த மாதிரி எந்த கட்சியிலடா இருக்கு? ஏன் எங்களை அந்த அளவுக்கு உட்காந்து ஆராய்ங்க. அதை விட்டு இவன் ஜெயிக்கவே மாட்டான், இவன் தோத்துக்கிட்டே இருப்பான், இவனுக்கு எதுக்கு நாங்க வாக்கு போடணும்? ஆமாமா, நீ அப்படியே திராவிடத்துக்கு போட்டு அவன் கீழே இருந்து பூமியை மேல கொண்டு வந்து வானத்தை கீழே கொண்டு வந்துட்டான். என்னத்துல ஆண்டு கழிச்சான் அவன்? இந்த மலை அடிச்சது பத்தாதா? இன்னும் இந்த மண் அடிச்சது பத்தாதா? இந்த நீர் அடிச்சது பத்தாதா? இந்த நிலத்தை அடிச்சது பத்தாதா? இந்த நிலத்துக்கு தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் சுவாசிக்கிற காத்திய நஞ்சா கண்டு பத்தாதா? இன்னும் எவ்வளவுதான் இந்த திட்டத்துக்கு இந்த திராவிடத்துக்கு நீங்க வாக்களிச்சு ஏமாற போறீங்க? திரும்ப திரும்ப சொல்றேன், நாங்கள் என்ன சாதி என்றோ என்ன மதம் என்றோ நீங்கள் என்னை பார்த்து தேர்வு செய்வாயானால் உங்கள் ஓட்டு எங்களுக்கு தீட்டு. நீ போடாத போடாத. எங்கள் அண்ணனும் அதே தான் சொல்றேன். நாங்க அனைத்து சாதியருக்கும் சீட்டு கொடுத்துருக்கிறோம். நீ என்னடா என்னைய சாதி பார்த்து ஓட்டு போடுறது? உன் சாதி ஓட்டு எனக்கு ஆட்டு புழுக்கைக்கு சமண்டா, ஆட்டு புழுக்கைக்கு சமம். உன் சாதி ஓட்டு எனக்கு தேவையில்ல. நான் சாதி பண்ண அடிச்சா நீ ஓட்டு போடு. நீ திங்கிறது சோறா இருந்தா இந்த விவசாயி ஏற்கலப்பிக்கு நீ ஓட்ட போடு. 3 வேளை சோறு திங்கிறோம்ல, சோறு எப்படி வரும்? கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்ய வேணா 2 இட்லி கொஞ்சம் கட்டி சட்னி ஒண்ணு டப்புன்னு இறங்கிருமா? விவசாயி இறங்கணும்டா மண்ணுல. விவசாயி காலை வைக்கணும், அப்பதான் நீ சோத்திலே கைய வைக்க முடியும். என்ன வானத்தை பார்த்து நின்றுதியா? கொஞ்சம் சாம்பாரும் சட்னி இருந்தா போடுங்க ஐயா, சோறு இருந்தா போடுங்க. என்ன நீ விண்வெளிக்கே போலாம் ராஜா, ஆனா விவசாயம் பண்ணாதான் நீ சோறு திங்கணும். இதையெல்லாம் உணர்ந்து இந்த மக்கள் அறிந்து ஆராய்ந்து யாரு களத்துல மக்களுக்காக நிக்கிறான்னு பாருங்க. இந்த அதிமுக திமுக இவ்வளவு நாள் பண்ணது என்னன்னு பாருங்க. நாங்க நேற்று ஒரு தெருவில் இறங்கி சித்தனூர்ல ஓட்டு கேட்க போயிட்டு இருக்கும் போது அந்த ஏரியால ஒரு சாக்கடை வசதி இல்ல, தெருவுக்கு இல்ல. இப்படியுமா 76 வருஷம் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கி. ஏன்னா இன்னும் கோபுரம் கட்டிட்டு தெரியற மாதிரி ஒரு ஏரியால தெருவுக்கு இல்லைங்க. கேட்டா இது எப்பவோ போட்டான், எவன் வந்து போட்டான்னு எங்களுக்கும் தெரியல, அது எரியவும் மாட்டேன், எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியலங்கிறான். சாக்கடை வசதி இல்ல, குடி தண்ணீர் வசதி இல்ல. கேட்டா திரும்பவும் நாங்க தான் விடிஞ்ச உடனே இவங்க மட்டும்தான் வராங்க. விடிஞ்ச உடனே விடிஞ்சா தமிழகம், விடிஞ்சா ஸ்டாலின். போதுனாப்ப அவங்க விடியல. உங்க 2004 குடும்பத்துக்கு விடிஞ்சதான் விடிஞ்சிச்சே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற 8.5 கோடி பேருக்கு இன்னும் விடியல. சாமி தயவு செஞ்சு போதும். நீங்க வச்சுக்கிற சுவிஸ் பேங்க்ல வைக்கிற அமௌண்ட், அமெரிக்காவில் வச்சுக்கிற அமௌண்ட்லாம் எடுத்து தயவு செஞ்சு புள்ள குட்டிங்களோட ஓட்டு ஓடிடுங்கடா. திரும்ப கள்ள ட்ரெயின் ஏறி ஓடிடுங்கடா. மோடி உங்களை கேட்க மாட்டாரா? ஏன்னா அந்த அடுத்த ஆண்டு வரான்னுக்கிறான். உங்களுக்கு எவனும் கேட்க மாட்டா. தயவு செஞ்சு ஊரோட்டு போயிருங்க. முடியல, போதும் எங்களுக்கு. எங்களை வாய்ப்பு அளித்த உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.